பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு ஸ்திரீயை பத்தி இங்க எழுதிருக்கு. இந்த ஸ்திரீ என்ன ஸ்பெஷல்? 12 வருஷமா பெரும்பாடு இல்லையா? இங்கிலீஷ் வந்து ப்ளீடிங் போட்டிருக்கு, தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? உதிரப்போக்கு, ரத்த நோய் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 12 வருஷமா அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு? இது சாதாரண நோய் இல்ல, 12 வருஷமா இருக்கு நோய். பாத்துக்கோங்க. அப்போ இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வித்து அந்த காசு வருது இல்லையா, அப்ப அதை வச்சு டாக்டர்கள் எல்லாம் பாத்துருக்காங்க. போயிட்டு எத்தனையோ டாக்டர்கள் எல்லாம் பாத்துருக்காங்க, ஆனா ஒரு யூஸும் கிடையாது. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது? ஏசப்பா அந்த இடத்துல வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வராங்க. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ஏசப்பா பின்னாடி. அப்ப இவங்களுக்கு போறாங்க. மனசுல என்ன விசுவாசிக்கிறாங்க? ஏசப்பாவுடைய அந்த அந்த ட்ரெஸ்ல ஒரு சின்ன பகுதி தொட்டா என்ன நடக்க போகுது? எனக்கு குணமாகும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம விஷயத்தை கவனிக்கணும். அந்த ஸ்திரீயோட மனசு எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? ஏசப்பாவுடைய அந்த ட்ரெஸ்ஸை நான் தொட்டா எனக்கு நிச்சயமா குணம் ஆகும். ஆமாவா? இது என்ன? இது பேர் என்ன? விசுவாசம். அங்க இருக்கிற எத்தனையோ பேர் அங்க இருந்தாங்க. ஆமாவா? ஆனா ஏசப்பா விசுவாசத்தோட தொட்டது ஒருத்தர் மட்டும், அந்த ஸ்திரீ மட்டும். அப்போ விசுவாசத்தோடு ஏசப்பாவை தொடும்போது அங்க என்ன நடந்துச்சு? குணமடைஞ்சாங்க. எப்படி குணமடைஞ்சு? ஏசப்பா கிட்ட இருந்த வல்லம் புறப்பட்டு வந்து அந்த ஸ்திரீயவை குணம் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் அருமையான, இதுக்கு மேல இன்னும் அருமையா வருது பாருங்க. அப்போ இப்படி நடந்த உடனே இந்த ஸ்திரீக்கு என்ன நடக்குது? குணமாயிட்ட உடனே அவங்களுக்கே தெரியுது இல்லையா, ஓ நான் குணமாயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுது. அப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஏசப்பா அவர்கிட்ட அந்த வல்லமை புறப்பட்டுச்சு தெரிஞ்ச உடனே பின்னாடி திரும்பிட்டு, ஏய் யாரப்பா என்ன தொட்டது அப்படின்னு. இப்போ கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு இது பஸ்ல போயிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நல்லா ரஷ்ஷா இருக்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. சரியா? எத்தனையோ பேர் வந்து உராசிட்டே போறாங்க. அப்படி திரும்பிட்டு யாரப்பா என்ன தொட்டதுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க இல்லையா? என்ன இவ்வளவு பேரு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, பஸ் எல்லாம் இவ்வளவு ரஷ்ஷா இருக்கு, இந்த நேரத்துல யாரு தொட்டாங்கன்னு கேட்கறாங்க, யாரப்பா இவ்வளவு? ஆமாவா? இதே கேள்விதான் அவங்களும் கேட்டாங்க. என்ன ரஜி சொல்றீங்க? எவ்வளவு பேருங்க கூடி இருக்காங்க, எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல பார்த்து என்ன யார் தொட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க? என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டத நான் உணர்ந்தேன். யாரு தொட்டதுன்னு சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்றாங்க. மேற்கொண்டு படி. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டோம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆமென். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, ஏசப்பா ஏன் அப்படி கேட்கணும்? அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்கதான். நமக்கு எப்படி தெரியும் அவங்க தெரியுதுன்னு? இப்பதான் ஒரு லைன் வச்சுனது தெரிஞ்சிருச்சா? இந்த ரகசியம் பாருங்க, இப்ப தெரியுது. அப்ப ஏசப்பாக்கு ஆல்ரெடி தெரியும் யாரு பண்ணுது. ஆனாலும் திரும்பிட்டு கேக்குறாங்க, யாரப்பா என்ன தொட்டது? மேற்கொண்டு படி. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். இப்ப பாருங்க என்ன நடக்குதுங்க. அந்த ஸ்திரீ பயந்துட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவரே நான் தான் முன்னாடி வந்துட்டாங்க. தனக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அதாவது ஏசப்பாக்கு அந்த ஸ்திரீ தான் கிளீனா தெரியும், ஃபர்ஸ்டே தெரியும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் திரும்ப யார் என்ன தொட்டதுன்னு ஏன் கேட்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த ஸ்திரீயுடைய வாயில இருந்து இவருடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய அற்புதங்களை இவங்க மட்டும் எல்லாரும் காணணும்
அந்த ஸ்திரீ வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதத்தை எல்லாரும் கண்களும் காணும்படி அது நடக்குது. அப்போ பாருங்க, இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்களே பாருங்க. இப்போ சில நேரத்துல நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை போகுது, ஆமா தானே? அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? டேப்லெட் போடுறோம். டேப்லெட் போட்டுட்டு நம்ம பிரேயர்ல உட்காந்து கூட நம்ம கொஞ்சம் பிரேயர் பண்றோம். ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த உடம்புல இருக்கிற இந்த நோயை நீக்குங்க, நம்ம பிரேயர் பண்றோம். அப்போ அடுத்த நாள் என்ன நடக்குது? குணமாயிடும். மனசுல என்ன வருது? நம்ம பிரேயர் மேல போற மனசு சில நேரத்துல நம்ம பிரேயர் மேல போறதே இல்லை. நேற்று நான் டேப்லெட் போட்டேன் இல்லையா, அந்த டேப்லெட் அவ்வளவு பவர்பா, ஒரே நாள்ல குணம் பண்ணிருச்சு, சூப்பர் டேப்லெட். நெக்ஸ்ட் யாராவது வந்து கேட்டா என்ன சொல்ல போறேன்? இந்த டேப்லெட் பாரு, சூப்பர் டேப்லெட், ஒரு நாள் போட்டா நெக்ஸ்ட் நாளே குணமாயிடும். சரி, அந்த மனுஷன் என்ன பண்றான்? இப்போ அதே மாதிரி ஒரு மனுஷன் வரான், ஏப்பா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுப்பா, உங்களுக்கு தான் நல்ல டேப்லெட் தெரியுமா? பாரு, இதான் சூப்பர் டேப்லெட் பாரு. அவன் எடுத்துட்டு போனான். ஒரு வாரம் ஆச்சு படுத்த படி கேட்கறேன், யாரா நீ என்னடா கொடுத்து வச்சிருக்க? ஒரு வாரம் படுத்திருக்க, ஒண்ணுமே நடக்கலையே. அப்பதான் தெரிய வரும், அது போட்டது டேப்லெட்டுக்கு மட்டும் இல்லப்பா, டேப்லெட்டுக்கு மேல நம்ம பண்ண ஜெபம் தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல நமக்கு சில நேரத்துல வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நம்மனாலதான் வந்துச்சு, நம்மளுடைய சொந்த முயற்சினாலதான் அது வந்துச்சு நம்ம நினைக்க தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. அந்த வெற்றியை கொடுக்கிறவர் யாரு? ஏசப்பா. நம்ம கூட இருந்து நமக்கு வெற்றி கொடுக்கிறது அவர்தான். அப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது இன்னொரு மனசு சொல்லணும், இல்ல இது சாதாரணமான விஷயம் இல்ல, இந்த வெற்றி என்னுடைய சொந்த முயற்சியில இருந்து வரல, என் கூடவே இப்ப இருக்காரு ஒருத்தர் பெரியவர், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் இந்த வெற்றி வந்தது என்று அப்போது வரும், மனசுல வரும். அல்லேலூயா. அதுதான் ஆவியான உணர்த்துறது, நன்றியுள்ள இருதயம். அது ஏன் வருது தெரியுமா? மனசுல சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் வருது? அதான் சொல்லுங்க. அவரு நம்ம வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அதுக்கு அவரு ஞாபகப்படுத்துறது, மகனே உன் கூடவே இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு எப்பவுமே ஆதரவா நான் கூடவே இருக்கேன்னு மனசுல சொல்றது ஆண்டவர். அந்த நேரத்தை நாம என்ன பண்ணோம்? உடனே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்தீரே, நன்றி. அதுதான் நன்றி உள்ள இருதயம். இப்படிப்பட்ட நன்றி உள்ள இருதயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.